பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். Batman, cool down, please. என் அக்கா என்ன பாவம் பண்ணாங்க? அவளுக்கு விடுவு காலமே இல்லையா? என் குடும்பத்துல மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. நான் என் அக்கா கிட்ட என்ன சொல்லுவேன் டாக்டர்? அவ இதை எப்படி தாங்கிப்பா? இத பாரு பத்மினி, நான் வெறும் டாக்டர் மட்டும் இல்ல, உங்க கூட பிறக்காத சகோதரி. வேற எந்த டாக்டரா இருந்தாலும் ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லுவாங்க. காசு தான் செலவாகும். ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா நடந்து நடந்து நீங்க தான் டயர்ட் ஆயிடுவீங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதையெல்லாம் தாங்கிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும். மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. வேற டாக்டரை பார்த்து காசையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்க அக்கா கிட்ட நேரம் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லு. அவளுக்கு தாயாகிற வாய்ப்பு இல்லை. குழந்தைய பெத்துக்க முடியாதே தவிர தத்து எடுத்து வளர்க்கலாமே. என்கிட்ட வேணா கூட்டிட்டு வா, நானும் அவளுக்கு சொல்றேன். என்னம்மா? நீ வேதனை படக்கூடாதுன்னு அவர் எதுவுமே சொல்லல. இப்ப நம்ம பார்க்க போறோமே டாக்டர் நளினி, அவங்க வெறும் டாக்டர் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க ஒரு கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். என்ன மணி அடிக்குது, நல்ல சகுனம்னு சொல்ல போறியா? நம்ம பேசும்போது அடிச்சுதா, பேசுனதுக்கு அப்புறம் தானே அடிச்சுது. அப்படின்னா கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும்னு அர்த்தம். நம்பிக்கையோட இருக்கா?
பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட அவ நாளை கடத்திக்கிட்டு இருக்கா. அதை நாம ஏங்கா கெடுக்கணும்? எவ்வளவு நாளைக்குதான் சொல்லாம மறைக்க முடியும்? அக்காவோட மாமியா இருக்கிற வரைக்கும் தானே இந்த பிரச்சனை. மாமா நல்லவரு, அதனால நம்மால முடிஞ்ச வரைக்கும் மறைக்கிறது நல்லதுக்கா. புடி முட்டாள். ஏற்கனவே நம்ம அக்கா மேல மாமியாருக்கு ரொம்ப பாசம். இந்த அழகுல இந்த விஷயத்தையும் நம்ம சொல்லலைன்னா அவ்வளவுதான். அக்கா கிட்ட நாசூக்கா மனசு கஷ்டப்படாம எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு கேட்டா, சில நேரங்கள்ல நாம சொல்ற பொய்கள் கூட நன்மையில முடியும். ஜோசியர்கள் கூட சில விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிடுவாங்க. டாக்டர்கள் கூட நம்ம நன்மைக்காக நம்ம கிட்ட பொய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கையோட நடப்புறமா நடமாடுறவள இந்த உண்மையை சொல்லி உயிரை விட சொல்ற, அவ்வளவுதானே? இப்ப இந்த விஷயத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப டாக்டர் கிட்ட போகலன்னு வச்சுக்கோ, டாக்டர் கிட்ட போயும் ரிப்போர்ட் வரலன்னு வச்சுக்கோ, டாக்டர் கிட்ட போகவே விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவோம்? காயத்ரி, என் நிலைமை புரியாம நீ பேசுற. டாக்டர் கிட்ட போய் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு வா, நம்ம வழக்கமா சந்திக்கிற கோவில்ல வெயிட் பண்றேன்னு அக்கா சொல்லிருக்கா. அவகிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? உனக்கு குழந்தை பிறக்கும்னு டாக்டர் கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு அக்கா கிட்ட கூசாம போய் சொல்லு, தப்பே இல்ல. நானா இருந்தா அப்படிதான் சொல்லுவேன். அக்கா, யார்கிட்ட சொல்றியோ இல்லையோ, அப்பா கிட்ட மட்டும் கண்டிப்பா சொல்லாத. சாதாரண விஷயத்துக்கே அப்செட் ஆயிடுவாரு. இந்த விஷயத்த மட்டும் கேட்டா இடி விழுந்த மாதிரி நொறுங்கிடுவாரு. அதனால உனக்கும் எனக்கும் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதாவே இருக்கட்டும். புரிஞ்சுதா? नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. பத்மினி, டாக்டர் பாத்தியா? என்ன சொன்னாங்க? என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம இருக்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு மறைக்காம என்கிட்ட சொல்ல. என் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்ததா என் ஜாதகத்து மேலேயே எனக்கு சந்தேகம் வரும். என்ன ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லி ஆகும்னு சொன்னாங்களா? இல்ல 6 மாசம் 1 வருஷம் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும், நம்ம லெவலை விட செலவு அதிகமாகும்னு சொன்னாங்களா? கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுண்டி. டாக்டர் என்ன சொன்னாங்க? இத பார் பத்மினி, நீ சொல்ல போற பதில விட உன் மௌனம் தான் என் பயத்தை அதிகமாக்குது. கேக்குறேன்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க? சொல்லுடி. அக்கா, டாக்டர் சொன்னதை நான் போய் காயத்ரி கிட்ட சொன்னேன். அவன் உன்கிட்ட இதை சொல்ல வேண்டாம்னு சொன்னான். ஆனா உன்கிட்ட போய் சொல்ல எனக்கு மனசு வரலக்கா. உன்னை பத்தின உண்மை என்னன்னு உனக்கு நிச்சயமா தெரிஞ்சாகணும். தெரிஞ்சுக்கிறேன், சொல்லு. மனசு திடப்படுத்திக்கோக்கா. உன்னால தாய்மை அடைய முடியாது. எனக்கு இந்த ஜென்மத்துல அந்த பாக்கியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு, இன்னும் வயித்துல புழு பூச்சி இல்ல. அங்க வரவங்க அப்படி இப்படின்னு ஏன் மருமகளை பத்தி ஏன் கண் முன்னாலே பேசினா என்னால தாங்கிக்க முடியுமா?
உன்கிட்ட இருந்து நான் இதை உண்மையை மறைச்சிருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ இதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நான் உயிரோடு இருந்தா தானே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது. என்னக்கா அப்படி எல்லாம் பேச? அழாதக்கா. யாருக்கு பிரச்சனை இல்ல சொல்லு? பணக்காரனுக்கு கோடிக்கணக்கில் பிரச்சனை இருக்கும், பிச்சைக்காரனுக்கு 10 ரூபாயில பிரச்சனை இருக்கும். ரோட்ல போற யார வேணாலும் கேட்டு பாரு, விதவிதமா பிரச்சனை சொல்லுவாங்க. சைக்கிள்ல போறவனுக்கு ஸ்கூட்டர் வேணும், ஸ்கூட்டர்ல போறவனுக்கு கார் வேணும், கார்ல போறவனுக்கு ஏசி வேணும். இது பாருக்கா, கோவில்ல பிச்சை எடுக்கிறவனுக்கு பிரச்சனை இருக்கு, கோட்டையில வாழறவனுக்கு பிரச்சனை இருக்கு. அவங்க பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்பாங்க. குழந்தை இல்லாம எப்படி வாழறது? என்னக்கா பேசுற நீ? கை கால் இல்லாம வாழலையா? கண்ணு இல்லாம வாழலையா? இது பாருக்கா, உன் பிரச்சனையை பக்குவமா மாமா கிட்ட எடுத்து சொல்லு. அவன் நிச்சயமா உனக்கு புரிஞ்சுப்பாரு. நம்ம பண்ண புண்ணியம்க்கா, உனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு. இப்போதைக்கு அத்தை கிட்ட மட்டும் சொல்லாத. டாக்டர் என்னன்னு சொன்னாங்க? குழந்தை பெத்துக்க முடியாதே தவிர தத்தெடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அத பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். இப்போ உனக்கு அவசியம் தைரியம். தைரியமா இருக்கா? அழாதக்கா, அழாத. கங்க்ராச்சுலேஷன் சிவராஜ், சேர்மன் ஆஃப் SSK காலேஜ். கலக்கிட்ட போ. டே அருண், நான் சேர்மன் ஆனதுக்கு நீ தானடா காரணம். என்னடா சொல்ற? நான் தான் உனக்கு வந்து ஓட்டு கூட போடலையடா. டேய், ஓட்டு போடலடா என்னடா? நீ கொடுத்த காசை வச்சு அவன் தனியா செலவு பண்ணி வின் பண்ணிட்டான். ஆக எம்எல்ஏ எலெக்ஷனா இருந்தாலும் காலேஜ் சேர்மன் எலெக்ஷனா இருந்தாலும் பணம் ஒண்ணுதான் முக்கியம் நீங்க சொல்றீங்க. டெஃபினட்டா. அதை விட நீ எனக்கு அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணல மச்சான், அதான்டா ரொம்ப முக்கியம். அதுக்கு நன்றி கடனா தான் நீ அப்ப கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். டேய் டேய் டேய், நம்ம சர்க்கிள்ல வாங்கின காசை திருப்பி கொடுக்கறதா? புதுசா இருக்கே. அண்ணா நீங்க வேற என்ன, திருப்பி கொடுக்கறது தான் பணத்தையே வாங்கினது. ஓ, சீக்கிரம் புடுறா, அண்ணா மூட மாத்திர போறாரு. லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் வாங்கினாதான் என் படிப்புக்கு சௌகரியமா இருக்கும். பல தடவை கேட்டு பார்த்தேன், வாங்கி கொடுக்கல. ஏதோ திடீர்னு தோணுச்சு, தெரியாம எடுத்துட்டேன் மாமா. இந்த பணத்தை நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும். தேங்க்ஸ்டா. பணம் கிடக்குது, பணம் குடுக்கல் வாங்கல். ஆமா, ட்ரீட் எதுவும் கிடையாதா? அது இல்லாம இருக்குமா? எங்கண்ணே? எல்லாம் ரெடி ஆகுது. டேய், எத்தனோடா? உட்காரலாமா? உட்காரலாம். தண்ணி வர வரைக்கும் ஃபாரின் சிகரெட் அடிக்கலாமா? எல்லாம் இவன் வாங்கி கொடுத்ததுதான். இந்தாங்க. வேணாண்டா. நீ தான் செயின் ஸ்மோக்கராச்சே, புடுறா. வேணாண்டா. டேய், தண்ணி அடிக்கிற தம் அடிக்க மாட்டியா? என்னடா அது? நிறுத்த. நீ எவ்வளவு உடம்பு கெடுத்துக்கிறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. நான் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இவ்வளவு சிகரெட் பிடிச்சிருக்கேன்னா, இதுவே இவ்வளவு இருக்குன்னா நான் இல்லாதப்ப எவ்வளவு சிகரெட் பிடிச்சிருப்பேன். ஏய், என்ன நீ இந்த மாதிரி லெக்சர்லாம் கொடுத்து என்ன சிகரெட்டை ஸ்டாப் பண்ண சொல்லிடுவ போல இருக்க. போல இல்ல, கண்டிப்பா குடிக்கிறது நிறுத்தணும். எவ்வளவு நிக்கோட்டின் யோசனை பண்ணி பாரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். உன் கூட இருக்கும்போதே நான் இவ்வளவு பிடிச்சிருக்கேன்னா ஒட்டு மொத்தமா பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. இல்ல, நான் கண்டிப்பா சிகரெட் பிடிக்கிறத குறைச்சிடுறேன். டேய், எனக்கு சிகரெட் வேணாண்டா. நான் சிகரெட் பழக்கத்தையே விடலான்னு பாக்குறேன். என்னது, ஸ்மோக்க விட போறியா? என்னடா, எங்கேயாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல லஞ்சம் வாங்காம வைத்தியம் பாக்குறாங்களா? இல்ல போலீஸ்காரன் தான் மாமூல் வேண்டான்னு சொல்ல போறாங்களா? என்னடா? அடே அருண், ஏதாவது லவ் மேட்டர்ல மாட்டீனியா? அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. அப்படிதான் இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். டேய், கூலிங் போயிட போது, வாடா சீக்கிரம். குடு.
அப்படி இந்தா உனக்கு மச்சான். அண்ணா காப்பிண்ணா காப்பி அண்ணா உங்க புள்ளையாண்டா ஹனிமூன் ட்ரிப்பை முடிச்சுட்டு இன்னைக்கு ஆத்துக்கு வர நாள் இன்னைக்கு லாபுக்க பார்த்துட்டு பாயிண்ட் தேடிட்டு இருக்கல அடடா லக்கேஜ் எல்லாம் வந்துடுதுண்ணா அப்ப கப்புள்ஸும் அரைவல்னு அர்த்தம் லக்கேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்ப நீ கிளம்பு. பாப்பா ஆனந்த் மாமா என்னடா நல்லா என்ஜாய் பண்ணியா 10 நாளா நீங்க 2 பேரும் இல்லாம எனக்கு போர் அடிச்சிருச்சு. ட்ரிங்க்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட்டாபே அண்ணா இந்த 10 நாள்ல என் பையன் என்ன மறந்துருப்பான்ல? என்னண்ணா தம்பி போய் அப்படி சொல்றேன் அது என் ஹனிமூன் போகும்போது ஹைகோர்ட் திறந்துச்சு, நான் ஹனிமூனுக்கே போல. ஆனந்த் ட்ரிப்புல எப்படி பாருச்சு? ஓகே. ஏமா அவன் தான் ஒன் வேர்ட்ல ஆன்சர் சொல்லிட்டான், நீயாவது எப்படி இருந்ததுன்னு சொல்லு. நல்லா இருந்தது மாமா. என்னையா அது? அண்ணா பிரயாண கலப்பா இருக்குண்ணா நீங்க ஒண்ணு என்னையா பெரிய நடைப்பயணமா போனாங்க? காரு ஃபிளைட்டு காருன்னு போயிருப்பாங்க. இது என்னையா கலைப்பு? அண்ணா அவ 2 பேரும் எஜுகேஷனல் டூரா போனா கட்டுரை எழுதுன்னு சொல்றதுக்கு அவ 2 பேரும் ஹனிமூன் ட்ரிப் போனா அவளுக்குள்ள சீக்ரெட் இருக்கும். சீக்ரெட் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அப்படியே சொல்றதா இருந்தா கூட அம்பி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும், அந்த பொண்ணு அவ அம்மாட்ட சொல்லுவா. இது கூட தெரியாம என்ன வக்கீல் நீங்க? என்னையா சொல்ற? இது நீங்க பெரிய கிரிமினல் வக்கீல். லௌகீகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்ல வந்தேன். அண்ணா நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. ஹனிமூன் ட்ரிப் ஹாப்பியா முடிஞ்சிருக்கும். வாங்கண்ணா. இல்ல சம்திங் ராங் இன் தி ட்ரிப். என்ன ஆழ்ந்த சிந்தனை? நாட்டை பத்தியா? நான் என்ன அரசியல்வாதியா முதல் மந்திரியா நாட்டை பத்தி கவலைப்படுறதுக்கு? நான் ஒரு சராசரி குடும்ப பெண். ஏன் பிரச்சனை 1008 என் காலை சுத்திட்டு இருக்கும்போது நான் ஏன் நாட்டை பத்தி கவலைப்படுறேன்? இத பாருமா, நம்ம கூடவே நிழல் இருக்கிற மாதிரி நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பிரச்சனையும் நம்ம கூட தான் இருக்கும். கொஞ்சம் அசந்துட்டா அது நம்மளே அசத்திரும். முதல்ல மழை வரும், காத்தடிக்கும், அப்புறம் புயல் வரும், வெயில் வறட்சி எல்லாம் வரும். நாம எதுக்கும் தயாரா இருக்கணும். திடீர்னு ஜில்லுன்னு காத்து கூட அடிக்கும், அதையும் நாம அனுபவிக்கணும். என்ன? கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆம்பளைங்க நீங்க வேணா அப்படி உங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா பொம்பளைங்களால அது முடியாது. அதுவும் ஒரு குழந்தையை பெத்து தர முடியாது. என்னால முடியவே முடியாது. இத பாருங்க, எனக்கு அடிக்கிற காத்து சூடா இருக்கு, பெய்யற மழை நெருப்பு மழையா பெய்யுது. நான் என்ன பண்ணட்டும்? குழந்தைய பத்தி கவலைப்பட வேண்டியவன் நானே பேசாம சும்மா இருக்கும்போது நீ எதுக்காக சும்மா கவலைப்படுற? நம்ம 2 பேர் வேணா சும்மா இருக்கலாம், ஆனா உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க அம்மா பேசாம இருக்க நான் ஒரு வழி சொல்றேனே. என்ன? எங்க பெண் குழந்தை இருக்கிறவங்க ஆண் குழந்தை வேணும்னு தத்தெடுத்துக்கிறாங்கல்ல? ஆமா, நானும் புத்தகத்துல படிச்சிருக்கேன். கிறுக்கல்கள் புத்தகத்துல நடிக்கிற பார்த்திபன் குழந்தைய தத்தெடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, குழந்தை இருக்கிறவங்கள இன்னொரு குழந்தைய தத்தெடுத்துக்கும் போது குழந்தை இல்லாத நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா என்ன தப்பு? எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. எல்லா கதவும் மூடின பிறகுதான் அந்த ஸ்டெப்பை பத்தி யோசிக்கணும். இந்த வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள நாம ஏன் அவசரப்படணும்? ஆமா, நாமள ஜோசியர்கிட்ட போறோம், ஜாதகத்தை குடுக்குறோம். அவரும் கூட்டல் கழித்தல் எல்லா கணக்கையும் போட்டுட்டு நாம போன நாள்ல இருந்து 6 மாசத்துல 1 வருஷத்துல குழந்தை பிறக்கும் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. நாமள மனசு தேத்திட்டு வந்துடுறோம். கொஞ்ச நாள் அப்படியே போகுது, மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். இதுதானே நடக்குது. இது பாருங்க, நமக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருந்தாலும் இப்ப நான் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்னு சொன்னது என் மாமியாருக்கு பயந்துதா? இதுவும் ஒரு வகையில சுயநலதா? ஊர்வசி, ஆமாங்க. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நான் நிம்மதியா தூங்குறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, எங்க பொழுது விடிஞ்சா உங்களுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயத்துலதான் இருக்கு. இத பாருங்க, நம்ம குழந்தை தத்தெடுத்துக்கிற புண்ணியத்திலேயாவது நம்ம குழந்தை பிறக்கட்டுமே. ஒரு குழந்தை தத்தெடுத்தாதான் நமக்கு குழந்தை பிறக்கணும் அந்த ஆண்டவன் கணக்கு போட்டிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்கு 1க்கு 2 குழந்தை தத்தெடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். உன் விருப்பப்படி ஆகட்டும். கடவுள் உனக்கு கை கொடுக்கணும். அதை விட முக்கியமா
உன் மாமியார் கை கொடுக்கணும். நீங்க சம்மதிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அத்தை கண்டிப்பா சம்மதிப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி வா. இட்லி நல்லா இருக்குல்ல? உன் மருமக நல்லாதான் இட்லி சுடுறா. மல்லிப்பூ மாதிரி இருக்குமா? அரிசியும் உளுந்தையும் நல்லா அரைச்சா யார் சுட்டாலும் இட்லி நல்லா தாண்டா இருக்கும். ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க வக்கில்ல, பொண்டாட்டி இட்லிய மல்லிப்பூ மாதிரி சுட்டு கொடுத்துட்டாளாம். பறிஞ்சுக்கிட்டு பேசுறான் பாரு. இங்க பாருமா, நிச்சயமா ஒரு பேரனோ பேத்தியோ சீக்கிரமா பெத்து கொடுக்கணும். இவ்வளவு ஏமா? கடையில போய் நாம ஒரு பொருள் வாங்குறோம், நாம கேட்கிற பிராண்ட் இல்லைன்னா இன்னொரு பிராண்ட் வாங்குறது இல்லையா? ஒரு காம்ப்ளெக்ஸ்ல படம் பார்க்க போறோம், ஒரு படத்துக்கு டிக்கெட் இல்லைன்னா நாம இன்னொரு படம் பார்க்க போறது இல்லையா? அவ்வளவு ஏமா? அமாவாசை கிருத்திகன்னு நம்ம சாமி கும்பிடுறோம், காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறோம். காக்கா வரலன்னா நாம என்ன சும்மாவா இருக்கோம்? பசுவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம சாப்பிடுறது இல்லையா? ஒண்ணு கிடைக்கலன்னா இன்னொன்னு. அது மாதிரி